ஹாய் அரோன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட மினி ப்ராஜெக்ட்டுக்காக வாட்டரோட யூசேஜை வந்து மெஷர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும், அதே வாட்டரோட யூசேஜை வந்து நம்ம செட் பண்ணுற லிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இவ்வளோ லிட்டர் செட் பண்ணுறோம் அப்படின்னா அத்தனை லிட்டர் வரைக்கும் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ சென்சார், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சென்சாரை வச்சு தான் வாட்டர் வந்து எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி எவ்வளோ வேகத்தில் வந்து அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்ற வரைக்கும் அக்யூரேட்டான டேட்டா வந்து இந்த ஒரு ஃப்ளோ சென்சார் வச்சே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து வாட்டர் யூசேஜை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் ஃப்ளோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சென்சார்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் சென்சார் தான், ஓகேங்களா. இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு. இதிலே வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்குமே பெரிய பெரிய சென்சார்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஒரு காலேஜோட மினி ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு அரேஞ்ச் ஃப்ளோ சென்சார் இதில் போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சொலினாய்ட் வால்வு, ஓகேங்களா. ஸோ இதுவுமே அதே மாதிரி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், சும்மா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால ஒரு அரேஞ்சு சொலினாய்ட் வால்வு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு சொலினாய்ட் வால்வு எதுக்கு அப்படின்னா நமக்கு வேணுங்கிற லிட்டரை வந்து இதில் செட் பண்ணுவோம். நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ செட் பண்ணுற லிட்டருக்கு ஏற்ற மாதிரி எப்போ வந்து தண்ணி ஃப்ளோ ஆகணும், எப்போ வந்து கட் ஆஃப் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃப்ளோ சென்சார் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ வாட்டரோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நார்மல் டேப் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளேல தான் நம்ம வந்து எத்தனை லிட்டர் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு, எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி நமக்கு எத்தனை லிட்டர் வேணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கும் இதே எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. மற்றதெல்லாம் நார்மலாக வந்து சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ், சின்ன சின்ன யூசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு Arduino நேனோ வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதோட காம்போனன்ட்ஸ். அப்புறம் ஒரு சில பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கிளியர் கட்டான எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து அடுத்தது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் அது என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த ஒரு எல்சிடி டிஸ்பிளேவை எப்படி வந்து ஒரு Arduinoவோட கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் A to Z ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான கோடிங்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக கொடுத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சொலினாய்ட் வால்வு பற்றினவர்களை A to Z இந்த சொலினாய்ட் வால்வு எப்படி ஒர்க் ஆகுது, சொலினாய்ட் வால்வுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த சொலினாய்ட் வால்வு டாப்பாக கழட்டி கூட நம்ம வந்து ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக வந்து இப்போ எல்சிடி டிஸ்பிளே பற்றி வேணும் அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே Manimaran-tech அப்படின்னு போடுங்க வரும். அதே மாதிரி சொலினாய்ட் வால்வு வேணும் அப்படின்னா சொலினாய்ட் வால்வு Manimaran-tech அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ வேணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் இந்த ஃப்ளோ சென்சார் தான் நம்ம இன்னும் வீடியோஸ் போடல, ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளோ சென்சார் போட்டுட்டு நம்ம ஃபர்தராக இந்த ப்ராஜெக்ட் ஓவராலாக எப்படி பண்ணணும் அப்படின்றது கூட நான் வந்து நம்ம சேனலில் வீடியோஸாக பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதோட ஒர்க்கிங் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் தான், ஓகேங்களா. ஸோ ஓவரால் சிஸ்டத்துக்கு ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இங்கே ரேட்டுன்னு மேலே போட்டிருக்கோம், கீழே வேல்யூம்னு போட்டிருக்கும் போதுலாம். ஸோ VOLனா வேல்யூம், ஓகேங்களா. ஸோ இப்போ ரேட் அப்படின்னா வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும், கீழே வால்யூம் அப்படின்னா எத்தனை லிட்டர் வந்து இது வரைக்கும் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்ற ரெண்டு விஷயமும் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஷோ ஆகும், ஓகேங்களா. இது வந்து நார்மல், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் தண்ணி ஃப்ளோ பண்ண வைக்க முடியாது அப்படின்றதுனால ஜஸ்ட்டு வந்து சும்மா என்னோடய வாயை வச்சு நான் அதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஊத போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஊதணும் அப்படின்னாலுமே இதோட பிரின்சிபல் இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஊதுனாலுமே தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த சென்சார் கணக்கு எடுத்துக்கும். ஸோ எடுத்து இந்த டிஸ்பிளே பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து சும்மா நான் வந்து காற்றுல ஊதுறேன். இதில் தண்ணி ஊற்றுனாலும் அதே கணக்கு தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இங்கே தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் இப்போ ஊத போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் வந்து நான் என்னோடய வாய் வச்சு ஜஸ்ட்டு சும்மா ஊதுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ் மாறுனுச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா வேல்யூமில் வந்து இத்தனை லிட்டர் வந்து தண்ணி ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது, ஓகேங்களா. ஸோ இதே கணக்கு தான் இதில் வந்து நான் தண்ணி வந்து பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃப்ளோ ஆகும்போது, அதாவது இங்கே இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த சைடு இன்புட் தண்ணி கொடுத்து இந்த சைடு நான் அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து எவ்வளோ லிட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற வரைக்கும் அக்யூரேட்டாக இங்கே ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் ஏற்கனவே செக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து சும்மா வாய் வச்சு ஊதி காட்டினேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு மோட், ஓகேங்களா. நார்மலாக வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு, எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் இங்கே ஷோ பண்ணும், ஓகேங்களா. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிட்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இதுதான் வந்து செட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நம்ம வந்து லிட்டர்ஸ் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் வந்து இதை நம்ம வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பழைய மோடுக்கே போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூம் வந்து இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் எத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜஸ்ட் வந்து சும்மா இப்போ வந்து 1 லிட்டர்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எத்தனை லிட்டர் வேணால் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வேல்யூஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ஓகேங்களா. இது டவுன் பண்ணுற அது கீழே இருக்க பட்டன் அழுத்தணும் அப்படின்னா லிட்டர்ஸ் கம்மியாகும். மேலே இருக்கிற பட்டன் அழுத்தணும் அப்படின்னா லிட்டர் வந்து ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வேல்யூம் வந்து 1 லிட்டர்னு வச்சுட்டேன். வேல்யூம் வந்து 1 லிட்டர் வச்சு செட் பண்ணிவிட்டு மோடு பழைய மோடுக்கே போயிடும். ஓகேங்களா. ஸோ பழைய மோடுக்கு போனோன்னு பாருங்கள் இந்த ஒரு மோட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் எரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டர் வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஓகே. அது சொல்லியாட் வால்வு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா இதில் நான் இன்புட்டாக இப்போ தண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே வேல்யூ செட் ஆன உடனே இந்த இடத்துலேருந்து அவுட்புட் தண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இதுலேருந்து அவுட்புட் வரும் பார்த்திங்களா அந்த தண்ணி, அதை வந்து இந்த ஃப்ளோ சென்சார்லாம் நான் இப்படி கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணி வந்து ஃபஸ்ட்டு இந்த சொல்லாட் வால்வுக்குள்ளே புகுந்து இதில் வெளியே வந்து இந்த ஃப்ளோ சென்சாருக்குள்ளே போய் இதில் வெளியே வரும். வெளியே வந்ததை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம வரலாம் எதுக்காக நம்ம தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணுமோ நம்ம வரலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன கணக்கு அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் இன்புட் கொடுத்துருந்தேன் அப்படி இங்கே தண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து வெளியே வந்து இதில் உள்ளே போய் இப்படி வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் முன்ன மாதிரி சும்மா வாய் வச்சு இதில் ஊதி காட்ட போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஊதுறோம் அப்படின்னா என்ன பண்ண பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து சும்மா ஓதிட்டே தான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லிமிட் ரீச்டு அப்படின்னு சொல்லி போட்டோன்னே மோட்டர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது சொலினாய்டு வால்வு கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது தண்ணி வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம லிட்டர் வேணும் அப்படின்னா திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு 1 லிட்டரே போதும் அப்படின்னா திரும்பவும் நான் பழைய மோடுக்கே போனேன் அப்படின்னா திரும்பவும் ஆன் ஆகிக்கும். திரும்ப நான் 1 லிட்டர் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதில் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ எந்தளவுக்கு நம்ம வேகமாக தண்ணி ஃப்ளோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் ரீச்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி திரும்ப நான் பழைய மோடுக்கே போகணும் அப்படின்னா திரும்ப வந்து இந்த லிட்டரை வந்து நான் 0ல் வச்சுட்டு ஆஃப் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பழைய கணக்குக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சொலினாய்டு வால்வு ஆன் ஆகாது, ஆஃப் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ லிட்டர் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மிஷின் ஆன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 லிட்டர் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வேல்யூம் நீங்கள் காட்டுது. அதேமாதிரி இதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஃப்ளோ பண்ணாலுமே அதுவும் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஐடியா பண்ணி சின்னதாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, அதாவது வாட்டரோட யூசேஜ் வந்து மெஷர் பண்ணும். அதே மாதிரி நம்ம வேணுங்கிற லிட்டர்ஸை வந்து செட் பண்ணி அதை ஆன் பண்ணிக்கலாம், கட் ஆஃப் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் மாதிரி சொல்லலாம், இல்லை வந்து இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சும்மா இது என்ன மாதிரி ஐடியா பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணிங்கெல்லாம் வந்து அதாவது வாட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இவ்வளோ யூசேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த சிஸ்டமை செட் பண்ணி வச்சுட்டு இந்த வேல்யூஸை வந்து ஒன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இவ்வளோ குறிப்பிட்ட லிட்டர்ஸ் தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லிட்டர்ஸ் தான் தண்ணி போகணும், அதுக்கு மேலே தண்ணி போகாது அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு 4-5 வீடு வந்து வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ தண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணுறோம்னா வீட்டுக்கு வந்து ஒரு டேங்க் தான் இருக்குது, பட் கீழே வந்து 4 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வீட்டுக்கு 4 வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் இவ்வளோ லிட்டர்ஸ் தான் ஒரு நாளைக்கு தண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி போயிட்டு திரும்ப கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணி சும்மா ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகிறோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி சர்க்யூட் டயக்ராம்லேருந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு ஃபர்தராக நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸை போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸ் ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க, அதாவது நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு கூட நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இந்த வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஓகேங்களா. இன் ஃபியூச்சரில் நான் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சேனலில் சொல்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே வந்து நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களை நடக்கணும் முடியணும்னு நினச்சா தான் நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களே ஒரு நாள் நடக்கும்.
ஓகேங்களா. ஸோ ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.